என் அன்பு குழந்தையே, எதற்காக நீ இப்போது இத்தனை குழப்பமான மனநிலையில் இருக்கின்றாய்? எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய்யலாமா, அல்லது ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு அழுது தீர்த்து விடலாமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அழுது தீர்ப்பதற்குமே கூட உன்னுடைய கண்களில் கண்ணீர் இல்லை, உன்னுடைய மனதில் வலுவும் இல்லை. நீ இத்தனை உடைந்து போவதற்கு அங்கு எதுவும் நடக்கவில்லை என்று நான் கூறினாலும் நம்ப மறுக்கின்றாய். பயப்படாதே தங்கமே, நீ பயந்து பதறும் அளவிற்கு எதுவும் அங்கே நடக்கவில்லை. உன்னுடைய வாழ்வு தொலைந்து போய்விடவில்லை. நீ தவறவிட்ட வாழ்க்கையை நான் என்னுடைய கைகளில் பத்திரமாக பற்றி கொண்டிருக்கின்றேன். சரியான கால நேரம் வரும்போது மீண்டும் அதை நான் உன்னிடத்தில் மீட்டுத் தருவேன். இப்போது நடப்பதையும் நடக்காமல் இருப்பதையும் நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. எதுவரை போகுமோ போகட்டும், நான் இருக்கின்றேன். மனம் தளராதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவிற்கு வந்தே தீரும். வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்க தேவையில்லை. உன்னுடைய கைகள் ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் இறங்கியவுடன் உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இந்த வாழ்க்கை, இது காலத்தின் கட்டாயம். இவையெல்லாவற்றையும் சமாளித்து நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். உன்னை சுற்றி இருப்பவர்களை நினைத்து கவலைப்படுவதை இன்றே நிறுத்து. உன்னை விமர்சனம் செய்து விட்டார்கள், தவறாக பேசிவிட்டார்கள், நீ பேசிய வார்த்தையை தவறாக சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய வார்த்தைகளுக்குத்தான் நீ பொறுப்பாளி. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீ ஒருபோதும் பொறுப்பாக முடியாது. யாருக்கும் உன்னை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ நீயாக இரு. நீ யார் என்பது எனக்கு தெரியும். நீ யார் என்பது உன்னுடைய மனதிற்கும் தெரியும். அதை விடுத்து மற்றவர்களுக்கு உன்னை நீ நிரூபித்துக் கொண்டிருக்காதே. உன்னை பற்றி அவர்களே தெரிந்து கொள்ளும் காலம் நிச்சயமாக வரும். அதுவரை காத்திரு. நீயாக சென்று விமர்சனம் செய்து கொண்டிருக்காதே. உன்னிடத்தில் அன்பாக பேசினால் போதும், கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுகின்றாய். பின்னர் நீயே வருத்தப்படுவாய். முதலில் உன்னை சுற்றி இருக்கும் நபர்களை பற்றி சிறிதேனும் தெரிந்து வைத்துக்கொள். தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உன்னுடைய நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும். எனவே தான் கூறுகின்றேன், யாரையும் இங்கு முழுமையாக சார்ந்திருக்காதே. நீ உதவிகளை செய், ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் செய். நன்றியை கூட எதிர்பார்க்காமல் செய். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து, ஆனால் அந்த அன்பிற்கு பதிலாக அன்பை கூட எதிர்பார்க்காதே. நான் உண்மையாக இருந்தேன், அவர்கள் என்னிடம் உண்மையாக இல்லை. நான் அன்பாக இருந்தேன், அவர்கள் எனக்கு அன்பு செலுத்தவில்லை என்று புகார்களை கூறிக்கொண்டே இருக்காதே. எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் செய். அதுவே பரிபூரணமான அன்பாகும். மனிதர்கள் கொடுக்க மறந்ததை இறைவன் நிச்சயம் கொடுப்பான். நீ கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் பல மடங்காக நீ திரும்ப பெறுவாய். ஆனால் அதை நீ மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்காதே. நீ எதிர்பார்க்காமலேயே இறைவன் உனக்கு எல்லாமும் தருவான். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நீ நினைத்தபடி நடக்கவில்லையே, நீ கேட்டபடி கொடுக்கவில்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்காதே. அனைவராலும் கைவிடப்பட்டு விட்டேன், அப்பா நீயாவது கைவிடாமல் தருவாயா, அல்லது இறுதியில் நீயும் கைவிரித்து விடுவாயா என்றெல்லாம் மனதிற்குள் நீ என்னை கேட்பதை நான் அறிவேன். மனிதர்கள் மனம் மாறலாம், மலர்கள் கூட நிறம் மாறலாம், ஆனால் நான் கொடுத்த வாக்கை நான் மீறமாட்டேன். உன்னுடைய செவிகளில் நான் கொண்டு வந்து சேர்த்த அந்த சத்திய வாக்கை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன். என்னை தஞ்சமடைந்தவருக்கும், என்னை நேசிப்பவருக்கும், என்னுடைய நாமத்தை உச்சரிப்பவருக்கும், என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றுமே துணையாக நிற்பேன். எனவே வீணாக பயப்படாதே. எதை இழந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருபோதும் இழந்துவிட மாட்டாய். நீ எதை தொலைத்தாலும் பதறுவதற்கு அவசியமில்லை. நீ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட மாட்டாய். ஏனென்றால் நீ எப்போது என்னிடம் சரணாகதி அடைந்தாயோ அப்போதிருந்தே உன்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எதிர்காலமும் உன்னுடைய பலமான வருங்காலமும் என்னுடைய கைகளில் பத்திரமாக உள்ளது. அதனால் நீ எதற்காகவும் கலங்காமல் மலர்ந்த முகத்தோடு
நம்பிக்கையோடே இரு. உன்னுடைய சந்தோஷத்தில் தான் என்னுடைய சந்தோஷமும் இருக்கின்றது. என்னுடைய பிள்ளையை மகிழ்ச்சியாக காண வேண்டும் என்றே நான் ஆசைப்படுகின்றேன். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் விலக்கி வைக்கும் வேத வாக்கிது. வேண்டியதை பெற உடனே கேள். இந்த அப்பாவின் பிள்ளைகள் யாரும் எப்பொழுதும் வேதனையில் இல்லை. உண்மையான பிள்ளைகள் யாரும் அவர்களுடைய வேதனைகளை வேதனைகளாக கருதுவதில்லை. என் அப்பா இருக்கிறார், எனக்கு சகலமும் செய்து தருவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் அவர்கள் என்றும் இருப்பார்கள். ஏனென்றால் என்னை நம்பிய பிள்ளைகளை நான் சோதிப்பேனே தவிர என்றும் கைவிட மாட்டேன். இது நான் என் பிள்ளைகளுக்கு தந்திருக்கும் வேத வாக்கு. நேரம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நேரம் வந்துவிட்டால் உனக்கான அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். உன் மனம் கலங்கி உன்னால் செய்ய முடியாத நிலை வரும் பொழுது எனக்கு முன்னால் அமர்ந்து என்னுடன் பேசு. எந்த இக்கட்டான சூழலிலும் என் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது உனக்கு எல்லா விதத்திலும் அது உதவும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வாக என் நாமத்தை உச்சரிப்பது உனக்கு உதவும். எப்பொழுது வேண்டுமானாலும் என் பிள்ளைகள் என்னுடன் உரையாடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் உன் அப்பாவாகிய என்னை நீ அழைக்கலாம். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லாம் இப்படியே நடந்துவிடுமோ, எல்லாம் இப்படியே கடந்து போய் விடுமோ என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. எதையும் மாற்றி கொடுப்பதற்கு உன் அப்பாவிற்கு ஒரு நொடி போதும். என் ஆலயத்தில் நீ உன் காலடியை எடுத்து வைத்து விட்டால் உன் துன்ப நிலை மாறி மகிழ்ச்சியின் எல்லை காண்பாய். நீ விரும்பும் மகிழ்ச்சியை உனக்கு தருவதற்காக நான் தயாராக காத்து கொண்டிருக்கின்றேன். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது பாவப்பட்ட ஜென்மமாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருமுறை இந்த அப்பாவை நீ மனதார நினைத்து விட்டால் அந்த தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகும். எனதிந்த வேத வாக்கினை நீ என்றும் மறந்து விடாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் அனைத்து நன்மைகளும் உனக்கு வரும். நம்பிக்கையோடு முதலடியை எடுத்து